பொம்மலாட்டமாக நடித்து காமிக்க இருக்கிறோம். கண்டு மகிழுங்கள். ஒரு அடர்ந்த காட்டில் எறும்பும் புறாவும் வாழ்ந்து வந்தன. இனி கதையை காண்போம். இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, ரொம்ப தாகமா இருக்குது. முதல்ல எங்க தண்ணி இருக்குன்னு பார்த்து என்னோட தாகத்தை தீர்க்க வேணும். அதோ என் கண்ணுக்கு ஒரு ஆறு தென்படுகிறது. அங்கே சென்று என் தாகத்தை தீர்த்து கொள்கிறேன். அம்மா காப்பாத்துங்க, அம்மா காப்பாத்துங்க. என்ன கதற சத்தம்? ஐயோ, புறா ஆற்றில் விழுந்து விட்டதா? எறும்பு ஆற்றில் விழுந்து விட்டதா? எறும்பாரே இருங்கள், கவலைப்படாதீங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். எறும்பாரே, நான் உங்களுக்கு ஒரு இலையை பறித்து போடுகிறேன். அந்த இலை மேலே பத்திரமாக ஏறி கரை ஒதுங்குங்கள். சரி சரி புறா. அம்மா அடி, அப்பா அடி. நல்ல வேலை, எனக்கு உங்க தயவால நான் உயிர் பழிச்சேன். ரொம்ப நன்றி புறா. அதுல என்ன இருக்கு? இனி நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போமா? இருப்போமே, இதற்கு என்ன? சரி புறா, நான் சென்று வருகிறேன். சில நாட்கள் கழித்து மீண்டும் எறும்பும் புறாவும் சந்தித்தன. ஆஹா, என்ன இயற்கையான காற்றுக்குள் ஒளி என்று வீசுகிறதே. என்னாலே தெரியல, பறவையும் விலங்குகளும் எதுவுமே காணாமே. அது ஒரு புறா இருக்கு. இனி நம்ம வேட்டை தான். ஐயோ புறாக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கிறது. நாம் என்ன செய்யலாம்? இது இந்த வேடன் காலை சென்று கடித்து விடுகிறேன். எதை கடிக்கிறது? அம்மா அப்பா, நான் நெய்த அம்பு எங்கே போய்விட்டது? புறாவும் பறந்து விட்டது. ரொம்ப நன்றி எறும்பாரே. இதுல என்ன இருக்கு புறா? அன்னைக்கு நான் ஒரு ஆபத்துல இருக்கும்போது நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க. இப்ப நீங்க ஒரு ஆபத்துல இருக்கும்போது நான் தானே உதவி செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வது தானே நல்ல பண்பு.